கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லுகிறார். நேற்று தினத்தில் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த நாளிலே வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள். கவனிங்க, வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அதாவது வசனத்தை கேட்பாங்க, வசனம் எங்கே பேசினாலும் கேட்பாங்க. அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். இவங்க தான் வழி அருகே விதைக்கப்பட்டவங்க. இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? இப்போ நம்ம சர்ச்சுக்கு போகிறோம், கர்த்தர் நம்மோட பேசுகிறாரு. பேசுகிற காரியங்களை வீட்டில் செயல்படுத்துகிறோமா? திருச்சபையில், சர்ச்சில் ஆண்டவர் நம்மோட பேசுகிறாருங்க. அந்த செய்தியை கேட்டுட்டு நம்ம வர்றோம். சமாதானமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி பைபிளில் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அதைத்தான் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அந்த சமாதானம் அன்னைக்கு முழுவதுமாக நம்மளால் காத்துக்கொள்ள முடியுதா? இப்படி காத்து கொண்டீங்கன்னா நீங்கள் கர்த்தருடைய நாமத்தினால நீங்கள் அந்த விதையை பிசாசுகிட்ட கொடுக்கலன்னு அர்த்தம். ஆனால் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள சில சிச்சுவேஷன், குடும்பத்தில் நடக்கிற சூழ்நிலை, வீட்டுக்குள்ளே நடக்கிற சூழ்நிலைனால மறுபடி நம்ம கோவப்பட்டு தேவனுடைய நாமத்தை வீணில் வழங்குற மாதிரி நடந்துச்சுன்னா அந்த வசனத்தை பிசாசு எடுத்து விட்டான் என்பதுதான் அர்த்தம். அவன் இருதயத்தை எடுக்கான். நல்லா பாருங்க, பிசாசு கண்ணுக்கு தெரியாதவன், மனிதர்கள் கிடையாது, பிசாசு. அவன் எப்போ இந்த வசனத்தை எடுத்தாதான் நம்ம நினைச்ச காரியம் சாதிக்க முடியும்னு நினைக்கிறான். சிலர் சர்ச்சுக்கு ஓடுவோம் கரெக்ட் டயத்துக்கு, ஆனால் அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை அவங்களால சொல்ல முடியாது. அதை அவங்கள வழி அருகே விதைக்கப்பட்டவர்னு சொல்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ வழி அருகே விதைக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்ம கிட்ட பேசுறத கவனமாக அதன்படி நடக்க முயற்சி செய்ய வேண்டும். வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. இந்த கற்பனையும் இந்த வேத வசனத்தையும் கேட்கிறவங்க தேவையில்லை, ஆண்டவருக்கு கை கொள்றவங்க தான் தேவை. வசனத்தை கை கொள்ளணும். இதன்படி நான் நடக்க விரும்புகிறேன் என்று சொல்லணும். விட்டு கொடுக்கணும்னு நினைச்சிட்டா விட்டு கொடுக்கணும். அதுதான் தேவன் விரும்புகிற காரியம். அப்படி இருந்தா பிசாசானவன் நம்ம வசனத்தை வெளியே எடுத்து போடவே முடியாது. வசனம் நிறைய உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். எந்தெந்த காரியத்துக்கு எந்தெந்த வசனத்தை பேசணுமோ நீங்க பேசுவீங்க. ஜெபிப்போமா? பிதாவே, உடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். வெளிப்பாடுகளை கொடுத்து எங்களை நடத்தின அன்பிற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் வழி அருகே விதைக்கப்பட்டவர்களாக இருக்காம நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த ஜெபத்தை எடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.